ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பேபிகார்ன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிறிஸ்பியாக எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். பேபிகார்ன் எடுத்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் 4 துண்டாக நாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் 2ஆகவும் போட்டுக்கலாம், 4ஆகவும் நாம் போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு தட்டில் நாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக நான் போடுறேன். மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன். இதுலேயே லெமனு ஒரு 1/2 பழம் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு பதில் மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ரெட்டை நாம் தூள் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ரெட்டை எடுத்து இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சு நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பேபிக்கான இதில் இந்த மாதிரி தொட்டுக்கோங்க. இதை அப்படியே இந்த ப்ரெட் கிராம்பில் ரெடி பண்ணி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் போட்டுக்கலாம். இதை திருப்பி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வெந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான பேபிகார்ன் ஃப்ரை ரெடி. இது சாஸில் இப்படி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.